Hello friends, இன்னைக்கு நம்ம Kinemaster tutorial part 3 பார்க்க போறோம். Part 2 வீடியோ பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு வீடியோ கிரியேட் பண்றது part 2ல நான் கொடுத்திருப்பேன். இந்த வீடியோ எப்படி கிரியேட் பண்றதுன்னு. இதோட further alteration இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Kinemasterல ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி என்னோட லிஸ்ட்டில் வச்சுருக்கக்கூடிய பார்ட் 2 வீடியோவை எடிட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேம் எடிட் பண்ணுறேன். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பண்ணக்கூடிய ஒர்க் அதில் அப்படியே சேவ் ஆகும். ஸோ நீங்கள் ஃபைலை மிஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அந்த சேவ் ஆன லிஸ்ட் அதிலே தான் அப்படியே இருக்கும். இப்போ நேமை நான் எடிட் பண்ணிட்டேன். இப்போ இதை எனக்கு காப்பி பண்ணி புது ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட்டில் இருந்த செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது காப்பி பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஃபைல் காப்பி அப்படின்னு சொல்லி ஒரு புது பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஃபைல் இப்போ காப்பியாக நமக்கு செகண்ட் வெர்ஷனாக இதில் கிடச்சிருக்கு. இனி இதை ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம எடிட் பண்ண வீடியோ தான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பார்ட் 2 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி எடிட் பண்ண இந்த ஃபைலில் எப்படி ஆடியோ மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஆடியோ ஃபோல்டருக்குள்ளாடி போகும்போது எந்தெந்த ஃபோல்டர்ஸ் அவைலபிளோ அது எல்லாமே அதில் இருக்கும். கெயின்மாஸ்டர் மியூசிக் அசெட்ஸுக்குள்ளாடி போனோன்னா கெயின்மாஸ்டரோட எல்லா ஆடியோஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய எல்லா ஆடியோஸும் அதுக்குள்ளாடி அவைலபிளாக இருக்கும். எந்த ஆடியோ தேவையோ அதை நம்ம டைரெக்டாகவே அதிலேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் மியூசிக் ட்ராக் இருக்குது, எஃபெக்ட் ட்ராக் இருக்குது. ஸோ எஃபெக்ட்னு சொல்லக்கூடியது சின்ன பீட் சவுண்ட் மாதிரி இருக்கும். நமக்கு எந்தெந்த எஃபெக்ட் தேவையோ அந்தந்த எஃபெக்ட்ஸ் அதுலேருந்து செப்பரேட்டாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ சாங்ஸ் ஃபோல்டரில் போய்ட்டு நான் என்னோடய சாங்ஸை சூஸ் பண்ண போகிறேன். அது என்னோட இண்டிவிஜுவலி நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடியது. இப்போ ஆல்பத்தில் பார்த்தோன்னா எல்லா ஃபோல்டர்ஸும் அதில் வியூ ஆகும். ஸோ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும். கெயின்மாஸ்டரில் மியூசிக் ட்ராக் எப்படி பண்ணுறது அது தெரியாமல் இருந்ததுன்னா கரெக்டாக இந்த இவ்வளோ ஷார்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த மாதிரியான ஃபோல்டர்ஸ்லேருந்து நம்ம மியூசிக்கை எடுக்கலாம், மியூசிக்கை டைரெக்டாக ப்ளே பண்ணியும் பார்க்கலாம். செலக்ட் பண்ண ஆடியோவை அதில் இருந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் பண்ண ஆடியோ செப்பரேட் ட்ராக்காக உங்களோட ஃபோட்டோவுக்கு கீழாடி கெயின்மாஸ்டரில் வியூ ஆகும். அது பார்த்தாலே தெரியும். மறக்காமல் ஆடியோவை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வீடியோ லென்த்துக்கு ஏற்றது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த ட்ராக் ரொம்ப முக்கியம். கரெக்டாக அந்த ட்ராக்கை நீங்கள் ப்ளே பண்ணி ரிப்பீட்டேஷன் ப்ளே பண்ணி அந்த ட்ராக்கை செட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ட்ராக் லெங்க்த்தை ரைட் சைட் கட் யூஸ் பண்ணி நம்ம அதை கட் பண்ணிவிடுவோம். ஆடியோ கட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆடியோ ஆகட்டும், இல்லை நீங்கள் இமேஜை இன்சர்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வீடியோ எது வேணாலும் கட் பண்ணி நம்ம கரெக்டான ஷேப்புக்கு செட் பண்ணிக்கலாம். அவ்வளோ செட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதும் நம்மளோட ஒர்க் ஃபினிஷிங் எப்படின்னு சொல்லி ப்ளே பண்ணி பார்ப்போம். எடிட்டிங் ப்ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த எடிட்டிங்கோட ஃபைனல் ஸ்டேஜ், அதோட வீடியோவோட செட்டிங்ஸை நம்ம பார்ப்போம். இப்போ வீடியோ இன்ட்ரொடக்ஷனில், அதாவது வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ஃபேடிங், எண்ட் ஆகும்போது ஒரு ஃபேடிங், அதுக்காக நம்ம இந்த 2 ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஸ்டார்டிங் அண்ட் எண்டோட அந்த டிஃப்ரென்ஸை பார்ப்போம். நீங்கள் முதல்ல அப்லோட் பண்ண வீடியோவோட இந்த வீடியோ கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஒரு சின்ன ஷேடிங் இருக்கும். அப்புறமா இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். எக்ஸ்போர்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. பழைய வெர்ஷனில் எக்ஸ்போர்ட் சிம்பிள் லெஃப்ட் சைடில் இருக்கும். இப்போ எக்ஸ்போர்ட் பேஜில் ஃபுல் ஹெச்டி, HDST அப்படி 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்தில் 60, 50, 48 அந்த மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாம் இப்போ ரொம்ப லோ கேட்டகரியில் பண்ணாலே போதும், நமக்கு தேவையான குவாலிட்டிஸ் இதில் இருக்கும். 720, 24 சினிமா இந்த கேட்டகரியில் கொடுத்தாலே நமக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு அவுட்புட் கிடைக்கும். எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண வீடியோ பேக்ரவுண்டில் சினிமேட்டிக் சாங் எது வேணாலும் நீங்கள் கொடுத்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்போர்ட் ரெண்டரிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இப்போ எக்ஸ்போர்ட் கம்ப்ளீட் ஆனதும் இந்த வீடியோவை நம்ம டைரெக்டாக ப்ரிவ்யூ பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் இதை விட சூப்பரான ஒரு எடிட்டிங் டிப்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் அதை